சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். முதலில் விவிலியம் வாசிப்போம் என்ற பாடலை பாட நான்சி, ரூத், ரோஸ்மின் மற்றும் அஃப்ரினாவை அழைக்கிறேன். விவிலியம் வாசிப்போம், கைத்தட்டு. வாசிப்போம் தம்பி தங்காய், கைத்தட்டு. விவிலியம் வாசிப்போம், கால்தட்டு. வாசிப்போம் தம்பி தங்காய், கைத்தட்டு. விவிலியம் வாசிப்போம், தொடைதட்டு. வாசிப்போம் தம்பி தங்காய், தொடைதட்டு. விவிலியம் வாசிப்போம், விரல் நொடி. வாசிப்போம் தம்பி தங்காய், விரல் நொடி. விவிலியம் வாசிப்போம், சல்ஹாலோ. விவிலியம் வாசிப்போம் தம்பி தங்காய், சொல்ஹாலோ ஹாலோ. விவிலியம் வாசிப்போம், மைந்தும் சே. விவிலியம் வாசிப்போம் என்ற பாடலை பாடிய குழந்தைகளுக்கு நன்றி. காட்ஸ் லவ் என்ற பாடலை பாட ரோவன், ஆட்னா, ஷெரின், ஹர்னிஷ் மற்றும் சான்ஜோவை அழைக்கிறேன். முடிவாங்க அவங்க சீக்கிரம். God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. God's love, oh wonderful love. கடவுளின் அன்பு ஆழமானது, கடவுளின் அன்பு ஆழமானது, கடவுளின் அன்பு அகலமானது, கடவுளின் அன்பு அகலமானது, கடவுளின் அன்பு உயரமானது, அன்பு உயரமானது. கடவுளின் அன்பை பாடலாக பாடி நமக்கு சொல்லிக் கொடுத்த குழந்தைகளுக்கு நன்றி. சீடர்களின் பெயர்களை கூற ரூத், நான்சி, சான்ஜோ, ரோவனை அழைக்கிறேன். இயேசுவின் 12 சீடர்கள் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயு மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யூதா இஸ்காரியோத். இயேசுடைய சீடர்களை நமக்கு சொல்லி தந்த குழந்தைகளுக்கு நன்றி. நோவா தாத்தா பாடலை பாட பிரார்த்தனா, சன்விகா, சனா, ஆட்ரியல், நான்சி, சான்ஜோ, ஷெரின், ஹர்னிஷ் மற்றும் அஃப்ரினாவை அழைக்கிறேன். பாடுங்க. நோவா தாத்தா, நோவா தாத்தா, பிரியமான தாத்தா, முதல் முதலாக கப்பல் செய்த தாத்தா. நோவா தாத்தா, நோவா தாத்தா, பிரியமான தாத்தா, முதல் முதலாக கப்பல் செய்த தாத்தா. ஆண்டவர் அவர் மேல் அன்பு வைத்தார், அவர் குடும்பத்தை காத்திட இரக்கம் வைத்தார். ஆண்டவர் அவர் மேல் அன்பு வைத்தார், அவர் குடும்பத்தை காத்திட இரக்கம் வைத்தார். நோவா தாத்தா, நோவா தாத்தா, பிரியமான தாத்தா, முதல் முதலாக கப்பல் செய்த தாத்தா. பாவம் உலகில் பெருகினதாலே உலகை அழித்திட நினைத்தார். ஆண்டவர் நோவா தாத்தாவை அழைத்தார், ஒரு கப்பலை செய்திட சொன்னார், அதில் அவர் குடும்பத்தை ஏற்றிட சொன்னார். விலங்குகள் பறவைகள் ஜோடி ஜோடியாக அதிலே ஏற்றிட சொன்னார். உணவும் ஏற்றிட சொன்னார், உடுக்க உடையும் ஏற்றிட சொன்னார்.
ஆடு 2 மாடு 2 நாய் 2 நரி 2 காக்கா 2 புறா 2 குருவி 2 கோழி 2 பூனை 2 யானை 2 புலி 2 சிங்கம் 2 எல்லாம் கப்பலில் ஏறியது. 40 நாட்கள் இரவும் பகலும் பெருமழை எங்கும் பெய்தது. உயிரினம் எல்லாம் அழிந்தது. அகராக் மலை மேல் நின்றிருந்த கப்பலோ அசையாமல் ஆடாமல் இருந்தது. மலையும் எரிச்சலும் ஓய்ந்தது. மழையும் எரிச்சலும் ஓய்ந்தது. ஆண்டவர் ஜன்னலை திறந்திட சொன்னார். காகத்தை வெளியே பறக்கவிட சொன்னார். பறந்திட்ட காகம் திரும்பியும் வந்தது. மீண்டும் ஒரு புறாவை பறக்கவிட சொன்னார். வெளியே சென்ற புறாவோ திரும்பி வரவில்லை. கப்பலின் கதவுகள் திறந்தது. ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை பிழைக்க செய்தார். திருப்பாடல் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இடம் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை கேடரின் கண்ணி நின்றும் கொண்டடிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறைகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரெக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடையும் கசமாகும். இரவில் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இரவில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலே காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாக்கிக் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கரங்களை தட்டுங்க. அவர்கள் தங்கள் கரங்களால் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் இளைய பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவித்தேன். அவர்கள் என் பெயரை அறிந்து கொண்டதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களை நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இதாண்டே குட்